நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டால தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல் ஒன் ஆஃப் த சூப்பர் டான்ஸராக வளம் வந்துட்டுருக்க பிரியங்காவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டான்ஸராகவே வளம் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஷோவோடைய கொஞ்சம் பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தா கூட இவங்களுடைய டான்ஸை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இவங்களுடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ரொம்பவே கூலான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கட்டு. இருந்தாலும் நமக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இவங்களை பற்றி இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு பிரியங்கா அண்ட் பிரதீப் ஜோடியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கொடுக்கலாம். இப்போ ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டு இருக்கு. இதில் தீக்ஷா அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேரும் தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பிரதீப் அண்ட் பிரியங்கா வாங்குவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய கான்செப்ட் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அண்ட் ஜட்ஜஸ்க்கும் புரியலன்ட்டு ஒரு சில மைனஸான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி கண்டிப்பாக அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிலாம் ஆடியன்ஸ் சொல்லிட்டு வராங்க. பிரியங்கா நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சிவபாரதி அப்படின்ற இடத்துல தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது. இப்படி எல்லாமே இவங்க மீனவ பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அப்பா மீன் பிடிக்கிற தொழில் தான் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 23. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலயே தன்னந்தனியா இங்க சென்னைக்கு வந்து இங்க சாப்பாட்டுக்கும் சரி தூங்குறதுக்கு தங்குறதுக்கு இப்படி இடம் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் தாங்க. கோவிடால இவங்க கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் போலும் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்போ இவங்க செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க குடும்ப பின்னணி அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்களுடைய அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு வராரு. ஆனால் அந்த கல்லையும் கரையை வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அன்பு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க பொண்ணு அப்பா மேலே வச்சிருந்த அன்பும் அப்பா பொண்ணு மேலே வச்சிருந்த அன்பும் அந்த கோபம் எல்லாமே பறந்து போக காரணமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷம் அப்பா மகள் 2 பேருமே அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கே இல்லாம தான் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் வேலைக்கு போறேன், குடும்ப சூழ்நிலை ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 4 சிஸ்டர்ஸ். அதுல 2 பேருக்கு திருமணமாகி கடன் தொல்லையிலையும் சிக்கியிருக்காங்க. அதனாலதான் சரி படிப்பை பாதிலே நிப்பாட்டிட்டு இவங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. ஆனா இவங்க வேலை பார்க்காம மீடியா பக்கம் சீரியல் டான்ஸ் சுத்திட்டு இருந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பேசுறத நிப்பாட்டி இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அப்பா கூட சேர்ந்து கடற்கரை ஓரத்துல நல்லா ஜாலியா விளையாடுறது, பேசுறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, டான்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஃபன்னா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப நாட்டியானகள், வாழான பொண்ணாங்க, ரொம்ப ஜாலியான பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் சரசர நல்லா பேசுவாங்களாம். அதே சமயம் ரொம்ப பொறுப்பான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூட பிறந்தவங்க 4 சிஸ்டர்ஸ் இவங்களோட சேர்ந்து அப்படின்னும் போது 2 பேருக்கு மேரேஜ் ஆகி கடனா இருக்கும் போது ஓகே நான் வேலைக்கு போறேன்னு எத்தனை பெண்கள் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா இங்க பல பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தையே வாழ வச்சுட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். கடற்கரை தான் இவங்களுடைய உலகமே இருந்தது. ஆனா அதை தாண்டி அந்த டான்ஸ் வந்து இவங்க செகண்ட் இயர்ல தான் வந்திருக்கு. செகண்ட் இயர் பாதிலேயே நிப்பாட்டுறாங்க. சென்னை வராங்க. சென்னைக்கு வந்து பூந்தமல்லியில தான் அவங்க வந்து நிறைய ஆடிஷன்லாம் இருக்கும், அங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்க வீடெல்லாம் சர்ச் பண்றாங்க. இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்து தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமே கிடைக்காம ரோட்லயே தூங்கியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் வாங்கி கோயிலில் போய் சாப்பிட்ருக்காங்க. இது நார்மலாக பலரும் செய்கிற விஷயங்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி இவங்க தெரியாத கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். ஆனால் இவங்க அங்கே போகும்போது எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரி தான் காட்டிப்பாங்களாம். யாருமே வந்து இவங்க நீ யாருமான்னு கேள்வி கேட்டதே கிடையாதாம். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, ரொம்ப இழைச்சிட்டியே, இப்படிலாம் தான் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்பவே சாமர்த்தியமாக தான் இவங்க இங்கே வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க 4 வருடம். ஆனால் அதே 4 வருடத்தில் சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அது என்னன்னா பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்தில் அப்படின் போது ஒரு 6 மணி ஆகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக எழுந்து அந்த காலை வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெதுவாக நடக்கும். அதே 6 மணிக்கெல்லாம் இந்த சென்னையாக இருக்கட்டும் இல்லை பெங்களூராக இருக்கட்டும் இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வேகமாக எதை பிடிக்க ஓடுறோம் எங்கே ஓடுறதே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்போம்.
அதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பத்தில் ரொம்பவே பயந்துட்டாங்களாம். என்ன எல்லாம் இப்படி வேகமாக போகிறாங்களே, எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியலையே அப்படிலாம் பயந்தாங்களாம். அதே சமயம் இவ்வளோ பெரிய ஏரியாவில் இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க போக போக தான் தெரிஞ்சிருக்கு, பஸ்ஸில் போனால் கூட பாதுகாப்பு கிடையாது, ரொம்பவே நம்மளை டச் பண்ணுவாங்க. இது போல் விஷயங்கள்லாம் இவங்க பர்சனலாக அனுபவிச்சிருக்காங்க. அதில் ஒரு இன்சிடெண்ட்டை சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவங்களை ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் இருந்திருக்காங்க. அதை பக்கத்தில் இருந்த ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரங்க போல இருக்குது. எழுந்து அந்த ஆளை ஷர்ட்டை பிடிச்சி என்னன்னு ஒரு சத்தம் போட்டு அங்கே 4 பேர் கூடி அந்த பர்சனை நல்லாவே பனிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போல்டாக இருக்கவே மற்றவங்களை பார்த்து தான் இவங்க லேர்ன் பண்ணாங்க. அதாவது வெளி உலகத்துக்குள்ளே வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இவங்க அங்கேருந்து இங்கே நிறைய விஷயங்களை, நிறைய சிக்கல் இது எல்லாத்தையும் கடந்து தான் இப்போது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க. அதுதான் ஜோடி ஆர் யூ ரெடி. இதில் இவங்க வந்ததே பிரதீப்புக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வே கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆடிஷனில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, ராணி பார்த்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணி அப்புறம் வேணா சொல்லி அபினவ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் வர்தா மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நபர் ஆல்ரெடி எவிக்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் திறமை இல்லாமலாம் கிடையாது, அவங்களுக்கு திறமை இருக்குது. அண்ட் அவங்க நிறைய ஷோஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டைலுக்கு இவர் வரமாட்டாரோ, நம்ம இவருடைய ஸ்டைலுக்கு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம், கேள்விக்குறி. இதனால தான் எனக்கு இவர் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் இந்த அளவுக்கு ஆடுவாருன்ட்டு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. சூப்பராகவே எல்லா ஸ்டைலையுமே பின்னி பெடல் எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வித்தியாசமான டான்ஸை காட்டிட்டு வராங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொருத்தருமே சூப்பராகவே டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேரை பார்த்துட்டு இப்போ சமீபத்தில் இவங்க லைவில் வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸாலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரதீப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் 2 பேரும் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு இவங்க நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்ட்டு பிரியங்காவும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு வெறியோட போராடிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் ஒரு சில இது போல் தடங்கல்கள்லாம் வரதான் செய்யும். அந்த மாதிரி தான் இவங்களை பார்த்து கேட்குற கேள்விகளும். ஆனால் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் இவங்க அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு உருகுதே மருகுதே இந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவங்க பார்ட் டைமில் வேலை பார்த்தது அந்த சீரியலில் நடித்து அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தான் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 3 சீரியல்கள் பண்ணியிருக்காங்க. தங்க மகளில் வில்லியாவும் பண்ணிட்டாங்க, 3 முடிச்சு அப்படின்ற சீரியல் பண்ணியிருக்காங்க, மருமகள், இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. சீரியலில் கிடைக்காத வரவேற்பும் பேரும் புகழும் டான்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டான்ஸ் கண்டிப்பாக இவங்களை ஃப்யூச்சரில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகனே சொல்லலாம். அண்டு இந்த டான்ஸுக்குள்ளேயும் சரி, இந்த ஆக்டிங்குள்ளேயும், இந்த மீடியான்னு வரும்போது அவங்க அப்பா எதுக்கு பயந்தாரோ அந்த விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்துதான். ஆனால் அதை கடந்து அதை ஓவர் கம் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவும் இவங்களை ரொம்ப மனசார ஏற்றுக்கிட்டாரு. கண்டிப்பாக நம்மளோட பொண்ணு சாதிப்பா அப்படின்ற நம்பிக்கையும் அவங்க அப்பாவும் வச்சுட்டாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து பிரியங்கா அண்ட் பிரதீப் எல்லாருக்குமே நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.